வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரு பக்கம் வந்து அதானியை கைது செய்து அடைக்க வேண்டும்னு ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் நாங்கள் தவறே பண்ணலைன்னு நம்ம அதானி சொல்கிறாரு. அதானி இப்படி தான் சொல்லுவாருன்னு நேற்று ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. திடீரென பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பெரிய சக்தி மிக்கது, பணம் பாதாள வரைக்கும் பாயும் நம்ம சும்மாவே சொன்னாங்க. அதானிக்காக களமிறங்கும் அதாவது மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் படையே சுற்றி பற்றி பார்த்தீங்கன்னா சீனியர் வழக்கறிஞர்கள் எல்லாமே அவருக்கு ஆஜராகிறாங்க. அதாவது ஒரு கொடும் குற்றம், ஒரு பெரிய பாலியல் குற்றங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஊருக்காரங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாரும் அவருக்கு ஆதரவாக ஆஜராக மாட்டாங்க. எல்லாருமே அந்த குற்றவாளிக்கு ஆஜராக யாரும் ஆதரவ மாட்டாங்க. அது வந்து ஒரு தொழில் தர்மம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானிக்காக முகுல் ரோஹித் பேசுகிறார். நேற்று வந்து சிவி சண்முகத்துக்கு அவர் தான் ஆஜரானார். இதற்கு முன்பு தமிழக அரசுக்கு நிறைய ஆஜரானார். நம்ம செந்தில் பாலாஜி வழக்கில் அவங்க மனைவிக்காக வாகலான மேகலா அவர்களுக்காக ஆஜரானார். முகுல் ரோஹித் மட்டும் ஆஜராகலை. உடனே பாஞ்சு வராரு மகேஷ் ஜெத்மலானியுடைய பையன். சரி, ரெண்டு பேரும் வந்து என்னங்க சொல்கிறாங்க? ஆமாங்க, புத்திசாலி, அதாவது படித்தவர்கள் புத்திசாலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதானியா அவர் வந்து அவருடைய குற்றச்சாட்டில் ஒரு பேர் இல்லை. எஃப்சிபிஏவில் நீங்கள் படித்து பார்த்தீங்களா? நம்ம ஒன்று கேட்போம், ஏங்க எஃப்சிபிஏன்னா நமக்கு நிறைய தெரியாதுங்களே, குற்றவியல் நீதி விசாரணை அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டுங்க, அதில் என்னங்க சொல்லியிருக்காங்க? உண்மை நம்ம இந்திய உலகம் முழுக்க என்ன பேசிகிட்டு இருக்கோம், மொத்தமாக அவர் மேலே தான் குற்றம் சாட்டுறாங்க, ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படிங்க இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு சொன்ன வார்த்தை, அதானி தரப்பு அந்த கிரீன் பவர் அது வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது, ஆனால் பணம் கொடுத்த விதம் பற்றி சொல்லப்படவில்லைங்கிறாரு முகுல் ரோஹித். எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் கொலை பண்ணிட்டாங்க, ஆனால் கொலை செய்யப்பட்ட விதம் தெரியாதனால நம்ம வந்து குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னா எவ்வளோ அபத்தமானது. அதாங்க கொலை செஞ்சதா சொல்லிட்டாங்களேங்க, அப்புறம் என்ன அதாவது என்னென்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதானி அப்படிங்கிறவங்க ஒரு 5-6 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க கைவிட்டு. இவர் என்ன சொல்கிறாரு முகுல் ரோஹித், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் காட்டணும், இல்லைனா பணப்பரிவர்த்தனை, ஏதாவது பணப்பரிவர்த்தனை அடிக்கடி பிஜேபி சொல்லுவேன், பணப்பரிவர்த்தனை நீங்கள் வந்து இதை காட்டுங்க, அக்கௌண்ட்டில் காட்டுங்கன்னு. நம்ம கேட்குறோம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் அக்கௌண்ட்லேயே வாங்குவாங்க? இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இவ்வளோ கொள்ளப்பணம் யார்கிட்ட இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 2000 ரூபா நோட்டு வந்து உடனே ஒரே நாளில் 2000 எடுத்து தூக்கிட்டாங்கனாங்களே, இது பிஜேபி இருக்கவங்களுக்கு தெரியாதா? முன்னாடி அவங்க மாற்றி வைக்கலையா? எவ்வளோ கூட்டுறவு வங்கியில் எவ்வளோலாம் மாற்றினாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இதையெல்லாம் மறைத்து விட்டு நான் வழக்கறிஞர் அப்படி தான் பேசுவார். முகுல் ரோஹித் பேசின உடனே எல்லாருக்கும் ஒரு வழக்கறிஞர் தாங்க வைப்பாங்க. முகுல் ரோஹித் பேசி முடித்த உடனே மகேஷ் ஜெத்மலானி, ஐயோ அவர்லாம் தப்பே பண்ணலைங்க, என்னங்க தப்பு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே. இல்லைங்க, சாகர் அந்த அவங்க ஒரு அது குருகிராமில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சாகர் ஆகட்டும் நம்ம அதானி ஆகட்டும், 2 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதியப்படவில்லை. அமெரிக்கா 5 குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. அதில் 1, 5 இந்த 2 குற்றச்சாட்டும் முக்கியமானவை. ஆனால் அந்த 2 குற்றச்சாட்டுலேயும் அதானிங்கிற பேரோ சாகர் அப்படிங்கிற பேரோ இல்லை அப்படிங்கிறாரு ஜெத்மலானி. உடனே அதானி, அதாவது இத்தனை நாள் ரியாக்ஷனே கொடுக்காத அதானி டக்குன்னு சொல்கிறாரு, எங்கள் கம்பெனிலாம் ஒரு தப்பும் பண்ணலைங்க, முடிஞ்சிச்சு. அதாவது என்னங்க 1+1 2ன்னா 1+1 2 இல்லைங்க, 0ங்க அப்படின்னா நம்ம என்னத்தங்க பேசுறது? நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதே சொல்லிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் அவங்ககிட்ட பேசுறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகுல் ரோஹித்தும் மகேஷ் ஜெத்மலானியும் பேசுகிறத வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து அதானியை பற்றி சொல்லும்போது சொன்னோம், இது வேலைக்கே ஆகாது, இதை விசாரணைக்கு எடுக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா சொன்னதே பொய்யிட்டாங்க. அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்க சொன்னதையே ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதானி இத்தனை நாள் தாமதமாக இதை வேகமாக ஏன் மறுக்கிறாருன்னா, இப்போ 21 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டாருல, 21 நாள் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், 21 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அதானிக்கு பெருசு, அதானி சிறையில் அடைக்க போகிறார், அதானிக்கு ரெட் கார்டு, நீங்கள் நிறையா யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, அது வேணால் பேசுகிறதுக்கு யூஸ் ஆகலாங்க, வேலைக்கே ஆகாது. பணம் அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் பாயும். என்ன நம்ம பிரச்சனை வரும்னா, அதானிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இனிமேல் ரெக்கவரி ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி இனிமேல் அந்நிய முதலீடுகள் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா கதவை மூடிச்சுனாவே பிரான்ஸு, ஜெர்மனி உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் கதவை மூடிடும். நிறைய கதவை மூடிடுச்சு, மூடுறதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க. அப்போ என்னென்னா, ராகுல் காந்தி வந்து அதானியை சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு,
சின்ன சின்ன குற்றம் புரிந்தவர்களெல்லாம் சிறையில் இருக்காங்க. சாதாரண பண மோசடியா அதெல்லாம் செக்கு பவுன்ஸ் உடனே சிறை. எவ்வளோ பிரச்சனையில் எவ்வளோ பேர் சிறையில் இருக்காங்க இந்தியா முழுக்க. ஆனால் அதானிங்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காரு, கூப்பிட்டு கூட விசாரிக்க மாட்டீங்க. இன்னும் குறிப்பாக இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறோம். இங்கே தேவநாதன் ஒருத்தர் பிஜேபி கூட்டணியில் இருக்கவர், இங்கே இதில் நின்னார், சிவகங்கை தொகுதியில் நின்னார். அவர் மேலே 300 கோடி மேலே வந்து ஊழல், அதாவது ஏமாற்றிட்டார் பணத்தை பெனிஃபிட் ஃபண்ட் வச்சு அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது இன்னைக்கு அமலாக்கத்துறை சொல்லுது அவரை விட மாட்டோன்னு. இதே மற்ற கட்சிக்காரங்களாக இருந்தால் பாய்ந்து ஓடி வந்து பேசக்கூடிய இடி ஏன் இவ்வளோ தயங்குறாங்க? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து முகுல் ரோஹித் இறங்கிட்டார், மகேஷ் ஜெத்மலா இறங்கிட்டாருன்னா ஒன்று புரியும். இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த வழக்கறிஞர்கள்லாம் யாருன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க சில பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க. அப்போ இவ்வளவு அழுத்தமாக அமெரிக்கா சொன்னதுக்கு பிறகும் இன்னொன்று, சோலார் எனர்ஜியில் வந்து தப்பு நடந்திருக்குதுன்னு அமெரிக்கா சொல்லுது, ரைட். ஆனால் அதானி பண்ணலங்கிறாங்க. சரி, சோலார் எனர்ஜிங்கிறது யாருடைய கம்பெனி? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா SECA, சோலார் பவர் ஆஃப் இந்தியா, இது யாருடைய கம்பெனி? இன்னும் குறிப்பாக அதானி வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகிட்ட பணம் வாங்கின அதானி அவர் தானங்க கொடுத்துருப்பாரு. இது யாருக்குமே தெரியும். இதுக்கு பேர் போடணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதானின்னு பேர் போடல, அப்போ அதானி மேரல் ரைட்டுங்க, அதானின்னு பேர் போடல, அப்புறம் எதுக்கு வந்து அதானி நிறுவனத்துக்கு வந்து 21 நாள் ஆஜராகணும்னு சொன்னிச்சு. அப்போ இவங்கெல்லாம் எதை நோக்கி வராங்கன்னா, இப்போ முகுல் ரோஹித் ஆகட்டும் இல்லை மகேஷ் ஜெத்மலா இவ்வளோ தூரம் வேகமாக வர்றதுக்கு காரணம் இந்தியாவில் பிரச்சனை வரக்கூடாது, அது தெரியுது நமக்கு. ஆனால் வெளிநாட்டில் இருக்க பிரச்சனை இவங்களால் தடுக்கவே முடியாது. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. இப்போ ஏன் இவங்க 2 பேரும் பாஞ்சு வராங்கன்னா, முதல் 2-3 நாள் வந்து இது சாதாரணமாக போயிடும் பிரச்சனை. ஏன்னா மகாராஷ்டிரா நம்ம ஜெயிச்சிட்டோம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே இருந்த ஜெகன்மோகனை எப்படா உள்ள தள்ளலான்ட்டு இருக்காரு. அங்கே ஜெகன்மோகன் பணம் வாங்கிட்டாருன்னு உறுதி ஆயிடுச்சு. இது இல்லாமல் நம்ம இவர் நாயுடு வந்து ஒரு 5 ஒப்பந்தங்களில் இப்போ போயிட்டுருக்குது, ஆன்கோயிங் ஒப்பந்தம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 5 ஒப்பந்தங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அதெல்லாம் மாற்று கருத்துல நாராயண சொல்லிட்டாரு, கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஒரு கேஸை வச்சு ஜெகன்மோகனை இன்னும் டைட்டாக லாக் பண்ணுவார். அப்போ அவரும் அமைதியாகிறாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஃப்ராடு நடந்தது வெளியில் வரல. திமுக, நவீன் பட்நாயக் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்கல்ல, இப்போ இவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ பிஜேபிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இதை எதிர்த்து கேட்குற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ராகுல் மட்டும்தான். திமுகவோ நவீன் பட்நாயக் எம்பிக்களோ அது பெருசாக கிளற மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா இப்படியே போயிடும்னு நினச்சாங்க. ஆனால் என்னென்னா அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்டர், ட்ராவல் பேன் பண்ணுவாங்கிறாங்க, 21 நாளில் நான் வந்து ஆஜராகணுங்கிறாங்க, அடுத்து நடவடிக்கைகள் பாய்ச்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா இது உச்சநீதிமன்றம் ஏன் கேட்கலன்னு மக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இடி சிபிஐ நடவடிக்கைகள் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னால் கூடங்க மக்கள்கிட்ட இப்போ பேசும் பொருள் என்ன, அதானியை வச்சு மோடி நிறையா கொள்ளடிச்சிட்டு இருக்காருன்னு ஊருக்கு தெரியும். இப்போ அது உறுதி ஆயிடுச்சு. அமெரிக்காக்காரங்க அதானியை பிடிக்க வைக்க போகிறாங்க, மோடி தடுத்துட்டு இருக்காரு. இப்போ அதையும் தாண்டி ஒரு பக்கம் மேலே போய் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா வளங்கள், அதாவது என்னென்னா இந்தியாவில் நிறையா அதுக்கு சைன் பண்ணுறேன்ட்டாரு. ட்ரம்ப்பை பார்த்து மோடி மிரள்றாரு. அதாவது விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி ஆகிட்டார். ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதாவது வக்பு சட்டத்தை நிறைவேற்ற முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்ற முடியல, எதுவுமே இன்றைக்கி மெஜாரிட்டி இல்லாதனால ஆல் டவுன் ஆகிருக்காரு. அதை மேலும் டவுன் படுத்தும் விதமாக இன்றைக்கி அதானி மேட்ரு வந்து அவருக்கு 7.5 ஆகிப்போச்சு. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்து படித்து டைம் வேஸ்ட்லாம் பண்ணலைங்க. சிம்பிளாக சொல்கிறதுனா இன்றைக்கி அதானிக்கான நெருக்கடி மேலும் முட்டிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை லாயர் வேகமாக வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்கு முகுல் ரோஹித்தும் மகேஷ் ஜெத்மலானியும் பாஞ்சு வந்து பேசுகிறாங்க? அதாவது 2 பேருக்கும் கணக்கு பண்ணாவே சுமாராகவே கணக்கு பண்ணாவே ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஆஜராகனா ஒருத்தருக்கு 22 லட்ச ரூபா, ஒருத்தருக்கு 22 லட்ச ரூபா, 44 50 லட்ச ரூபா. நீங்கள் கேட்கலாம், ஏங்க 50 லட்ச ரூபானா அதில் அதானிக்கு ஒரு விஷயமாங்க, அதெல்லாம் டீ குடிக்கிற செலவுங்களா? கரெக்டு தான். பெரிய பணக்காரர்கள், அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியாவில் மற்ற சின்ன கென்யா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் தப்பு பண்ணுற வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கே போய் மாட்டணுமோ, அதாவது சேராத இடத்துல சேர வேணாங்கிற மாதிரி மாட்டாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன சிக்கல்னா ட்ரம்ப்பே நினச்சாலும் வெளியில் கொண்டு வர முடியாது. அதுதான் சிக்கல்.
ட்ரம்ப்பே நினைச்சாலும் வெளியில் கொண்டு வர முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதானி நெருக்கடி முற்றினால தான் இத்தனை வழக்கறிஞர்கள் பாஞ்சு வராங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கையின் போது பாஞ்சு வராதவங்க ஏற்கனவே அதானி மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவ்வளோ பேர் பாஞ்சு வரல. இப்போ பாஞ்சு வரும்போது ஒன்று தெரியுது, அதானிக்கு பயம் வந்து விட்டது. பயம் வந்தாவே நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணால் கண்டிப்பாக மாட்டுவீங்க. இவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.